தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் தன்னுடைய அரசியல் பரப்புரையை செய்து வருகிறார். அந்த வகையில வருகின்ற 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நாமக்கல் மாவட்டத்திலும் அதே போல கரூர் மாவட்டத்திலும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இந்த நிலையில் இன்று நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா, தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளான சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன், நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், செந்தில்நாதன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை கொண்டு அழைத்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி மற்றும் நாமக்கல் நகரில் ஒரு இடமானது தேர்வு செய்வது என்பது குறித்து இந்த ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ள இந்த காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் நகரில் உள்ள இந்த பொய்யேரிக்கரை பகுதியில் இந்த மதுரவீரன் கோவில் அருகே இடமானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் தேர்வு செய்த இடத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் போது கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். இதனால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாவார்கள் என்பதால் அந்த இடத்தை தவிர்த்து மாற்று இடமான சேலம் சாலையில் உள்ள பொன்னகர் அதே போல 4 தியேட்டர் உள்ளிட்ட பகுதிகளை ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த மதுரவீரன் கோவில் அருகேதான் தங்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என உறுதியாக தெரிவித்தனர். இதனையடுத்து தலைமையில் பேசிவிட்டு கூறுவதாக அந்த கட்சியினர் எஸ்பி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றனர். அதாவது வருகின்ற 27ஆம் தேதி நாமக்கல் வருகை தரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் நகரில் எங்கு பேசுள்ளார் என்பது குறித்து காவல்துறையினர் அனுமதி எங்கு கிடைக்கும் எனவும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.